அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பத்தி சமூக வலைதளங்கள்லையும் சரி, மற்ற அரசியல் கட்சி கீழ்மட்ட தொண்டர்களும் சரி விமர்சனங்களை வாரி வீசி, ஏன் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு மட்டும் இது நடக்குது, எதனால, எதற்காக அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள தெளிவா பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அவதூறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும்னா, கார் வாங்கிட்டு, அதை போல் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு வாங்கியிருக்காரு. இந்த ஒரு அம்மா ஒன்று இருக்காங்க, அவங்க பேரை சொல்கிறது கூட ரொம்ப கேவலமான பிறவி, மட்டமான பிறவி. அவங்க கொண்டாந்து ஸ்ரீதரன் போட்டாவை காட்டி, இவர் இந்த லேண்டு இவர் பேரில் தான் வாங்கியிருக்காங்க, பினாமி பேரில் வாங்கியிருக்காங்க. இது ஏன் உனக்கு இந்த வேலை? நான் கேட்குறேன், உனக்கு எதுக்கு இந்த வேலை? நியாயமாக சொல்லுங்கள். இன்னைக்கு சீமான் பேசுனதுகளை எடுத்து நல்ல விஷயங்கள் அவ்வளவு நடக்கும். அதை பற்றி பேசுறதுக்கு இங்கே யாரும் எந்த வாடகை வாய்க்கும் வேலை இல்லை. ஆனால் சீமானை நாங்கள் எதிர்ப்போம். என்ன உங்கள் லாஜிக்? என்ன லாஜிக் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு எம்எல்ஏ வரல, எந்த பதவிக்கும் வரல, ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. இதை பற்றி அவர் என்ன செஞ்சாரு, ஏது செய்கிறாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அவர் பேசின கருத்துக்கள்ல இது சரியில்லை, இது நியாயமற்றது அப்படின்னு விவாதிங்க. அதை விவாதிக்கலாம், அதை பேசு பொருளாக்குவோம், மக்களுக்கு புரிய வைப்போம். இப்படி ஒரு தப்பான அரசியல்வாதி இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க புரிய வைங்க. இப்ப புதுசா வந்திருக்கு டிவிக்கு என்ன பண்றான்னா, திரள்நிதியில சந்தோஷமா இருக்காரு. தும்பிகள்லாம் காசு கொடுத்துட்றாங்க. தும்பிகை பாவம். யாரை பத்தி பேச? நியாயமா சொல்லு. இன்னைக்கு ஒன்றும் வேணாம், நாம் தமிழர் கட்சி திரள்நிதியில் நடக்குதுங்கிறத எல்லாருக்கும் தெரியும், உலகறிஞ்ச உண்மை அது. அதில் மறுத்து பேசுறதுக்கு யாரும் இங்கே தயாராக இல்லை. ஆமாம், திரள்நிதி தான் நடக்குதுன்னு அனைவரும் ஏற்றுப்பாங்க. டிவிகே கட்சி நீங்கள் திரள்நிதி வாங்குறதில்ல, நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் நிறையா இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்த உங்களுடைய வரவு செலவு கணக்கில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கிற தண்டவாளம்லாம் பெருசாக ஏறி போயிருக்கு. அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம். இருந்தாலும் நாங்கள் வச்சுக்கிறோம். ஏன்னா இங்கே ஒரு கூட்டம் எதை சொன்னாலும் நம்புறதுக்கு தயாராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயனுடைய பிறந்தநாள் வந்துச்சு. ஒவ்வொரு மாவட்டந்தோறும் பிறந்தநாள் விழா கொண்டாடினீங்க. எப்படி கொண்டாடினீங்க? ஏது உங்களுக்கு காசு கட்சியிலேருந்து கொடுத்தாங்களா, இல்லை விஜய் அண்ணன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துச்சா? இங்கேருந்து வந்துச்சு. யாராவது சொல்ல முடியுமா? எந்த ஆண் மகனாவது சொல்ல முடியுமா? நான் இப்பயும் சொல்கிறேன்டா, நீங்கள் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. தப்பாக பேசுகிறீங்க, ரொம்ப தப்பானவங்க நீங்கள். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு ஊரில் உள்ள பெரிய செல்வந்தர்கள், பெரிய தொழிலதிபர்கள் இவங்கள்ட்ட காசு வாங்கலன்னு சொல்லு. 100% வாங்குற காசு. அந்த காசை வச்சு தான் பிறந்த நாள் கொண்டாடுற. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் நிதி இல்லை நிதி. அதாண்டா பார்ட்டி ஃபண்டு, அதாண்டா திரள் நிதி. வாங்குறதே கிடையாது. இதை நாங்கள் நம்பினோம்னா இது உண்மை. அப்படி தானே? டேய், அதிகமாக போறீங்கடா, ரொம்ப போறீங்கடா, புரியுதா? இன்னைக்கு சீமான் பேசின விஷயங்கள் 1000 விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறதுக்கு ஏன் சீமானை எதிர்க்கிறீங்க? எனக்கு அதுதான் தெரியும். சீமான் எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? அவரு ஜெயிக்க மாட்டாரு, அதை நீங்களே சொல்றீங்க. 50 ஆண்டுகள் ஆனாலும் ஜெயிக்க மாட்டீங்க. அப்புறம் என்ன மசத்துக்கு கூவுறீங்க? அதான் நான் கேட்குற கேள்வி. ஜெயிக்க மாட்டாரு, ஆமா ஜெயிக்க மாட்டார். அப்புறம் எதுக்கு சீமான் இந்த படத்துல சீமான் திரியிறான் பாதி பேர்? என்ன மாதிரி இருக்கு திரியிறீங்கிறேன். நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர், சேலம் எல்லாம் தண்ணி விற்பனைக்கு வந்துருச்சு. ஜல்ஜீவன் எல்லாத்தையும் அதெல்லாம் பத்தி பேசாதீங்க. லாக்அப் டெத்து பேசாதீங்க. ஆக்கிரமிப்பு இடிக்கிறாங்க. 45 வருஷம் ஆண்டு காலங்களா இந்த சின்ன சேலத்துல, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல 45 வருஷமா கரண்ட் பில் கட்டியிருக்காங்க, தண்ணி பில் கட்டியிருக்காங்க. அவங்க வீட்டை இடிக்கிறீங்க, ஏழை எளியவர்கள். அதுக்கெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நம்ம என்ன ஆட்சி கொடுக்குறோம்? ஏய், இன்னும் ரசிக மனப்பான்மையிலே இருக்கீங்கடா தம்பிகளா. ரசிகராகவே இருக்கீங்க. ரசிகன் என்னைக்குமே தான் ரசிகன் படம் மொக்க படமா இருந்தாலும் நல்ல படம்னு சொல்லிட்டு வருவான். ஆனா சீமானை எதுக்கு எடுத்தாலும் சீமான்னு கத்துறீங்க. எதுக்கு கத்துறீங்கன்னா கேட்குறா. சமூக வலைதளம் நடந்தா சீமான் மேட்ரு தான் வருது.
அவர் வாயை திறக்கிறதே இல்லை. இன்னைக்கு 2.5 மாதங்கள் ஆயிடுச்சு, 75 நாள் ஆயிடுச்சு. எதுக்காக வாயை திறந்து பேசியிருக்காரா? 2-3 தடவை வெளியில வந்திருக்காரு, அவ்வளவுதான். அதன் பிறகு வேற எங்கேயாவது வாயை திறந்து பேசியிருக்காரா? பிரஸ்ஸை சந்திச்சிருக்காரா? உங்க ஆட்சியை பத்தி ஏதாவது குறை சொல்லியிருக்காரு? அறிக்கை போடுறதோட சரி, இது சரியில்லை, இதனால இது பிரச்சனை இருக்கு அப்படின்னு வெளாவரியா அறிக்கையா கொடுப்பாரு. ஆனாலும் நான் சீமானை பத்தி தான் பேசுவேன். உங்களுக்கு பிரச்சனை என்னடா? ஏய், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சில தருதலைகள் வேணா மாறி போகும். மாறி போறவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். எல்லாருக்கும் இயல்பு தான் அது, புரியுதா? கொள்கை இல்லாம இன்னைக்கு ஏதோ 10 ரூபா சம்பாதிக்கணும், போகணும், வரணும்னு நினைக்கிறவன் போயிடுவான். அரசியலுங்கிறது தொழிலா நினைச்சவன் அத்தனை பேரும் போக தான் செய்வான். இங்க வந்தா தொழில் பண்ணிடலாம், எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க, ஜெயிச்ச உடனே நம்ம தொழில் பெரிய பிசினஸ் பண்ணி நிறைய ஆட்டையா போட்டுடலாம் நினைச்சிருந்தவன் போக தான் செய்வான். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவன் 90% சேவை மனப்பான்மையில உள்ளவன், தெரியுமா? சேவை மனப்பான்மையில உள்ளவன். அவன் ஏதாவது நாட்டு மக்களுக்கு ஏதாவது சொல்லணும், செய்யணும் அப்படிங்கிற மனநிலையில உள்ளவன் தான் நாம் தமிழர் கட்சியில் இருப்பான். சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் தயவு செய்து போயிருங்கன்னு நானே சொல்றேன். இருக்காதா? இருந்து நீ என்ன பிரயோஜனம்? பல கட்சிகள் இருக்கு. இன்னைக்கு அரசியல் சேவையா தொழிலான்னு பார்த்தா தொழிலா தான் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு மனநோய்டா, மனநோய். தமிழனுக்கே உள்ள உரித்தான இது என்னன்னா, அந்த மனநோய் தான் தமிழன் இந்த அளவுக்கு வளராம விட்டுச்சு. மோசமான மனநோய். இந்த நோய் என்ன செய்யணும்னா சுத்தமா நம்ம சமூகத்தையே அழிச்சிரும். அதுதான் நான் நினைக்கிறேன். இப்போ முத்துப்பாண்டி களஞ்சியம் போயிட்டு போறாங்க. எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கும்ல, எல்லாருக்கும் ஒரு சோர்வு இருக்கும்ல. போயிட்டு வரட்டும். அவங்கள நம்ம குறை சொல்லவே இல்லை. எனக்கு பிடிக்கலனாலும் இப்ப நான் போயிடுவேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க விருப்பம். அவன் விருப்பத்துக்கு தப்பதான் வாழணும், அதுக்கேத்தாப்புலதான் வாழணும். வலுக்கட்டாயமா பிடிக்காத ஒரு சோத்தத்தினாலே வாந்தி எடுத்துருவோம்ப்பா. பிடிக்காம திணிச்சோம்னு வச்சிங்களேன், பிடிக்காத ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டா கூட ஸ்வீட் தான், ஆனா அது பிடிக்காது. இப்ப நெய்யில செஞ்ச ஸ்வீட் நிறைய பேருக்கு பிடிக்காது. அது நெய் கலந்துருக்கா, இல்ல வேணாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது நெய், இல்ல பரவாயில்ல சாப்பிடுங்கன்னு கொஞ்சம் திணிச்சுன்னா இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு அந்த பக்கம் வாமிட்டு எடுப்பாங்க. அப்படி உள்ளவன் இருக்காத. ஏன் ஒவ்வாமையோட இருக்காத, போயிரு தயவு செய்து. அதான் நல்ல சிறந்த வழி. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. யாரும் இங்க ஒன்றும் ஐயோ போயிட்டாங்களே, ஐயோ அப்படிலாம் அழுவல. நீங்க தான் கூறிய. எத்தனை பேர் போயிருக்காங்க தெரியுமா இந்த 15 ஆண்டு காலங்கள்ல? போனவனெல்லாம் கொண்டு வந்தாலே நாம் தமிழ் கட்சியை விட அதிகமா இருப்பான். இவெல்லாம் போய் அங்க என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, லைட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். யாருக்கோ எதுக்கோ பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை ஒரு காரணமா காட்டி அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, கட்சி இல்ல, அது இல்ல, இது இல்ல. ஏன் இந்த கூறுங்கிறேன். கட்சிக்காரன் எவனா கூவிருக்கானா? எவனா வருத்தப்பட்டு இருக்கானா? எவனா ஃபீல் பண்ணியிருக்கானா? சமூக வலைதளங்களை திறந்தா போதும். சீமான் கட்சியிலேருந்து காசு கொடுத்தாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. எப்பா சேமா இருக்காது. ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் இருந்தாதான் இப்ப நீங்க நினைக்கலாம், இதை தான் எல்லாருமே பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது ஆள்காட்டி விரல் தான் பெரிய விரல், இதை வச்சுதான் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த விரல் இல்லைன்னு வச்சிங்களேன், கட்டை விரல் இல்லைன்னு வச்சுக்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கட்டை விரல் இல்லாம ஒரு பொருளை நீ தூக்கிடு, எடுத்துரு, முடியாது ராஜா, முடியாது. அப்ப இது மொத்தமும் தேவை. இது சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருப்ப. சில இடங்கள்ல கை போகாத இடங்கள்ல மூக்குல கூட போறது கை இந்த விரல் போகாது, இந்த விரல் தான் போகும். காது படலை குடையறதுக்கு இந்த விரல் தான் யூஸ் ஆகும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்கு. நீ எதையுமே சாதாரணமா நினைச்சிடாத. இந்த 5 இருக்குன்னா 5 தான் தேவையான ஒண்ணுதான். மனித வாழ்க்கைக்கு இது அப்படி மொத்தமும் தேவை. கையின்னு ஒண்ணு இருந்தா இது அத்தனையும் இருக்கணும். இதுல பெருசு சிறுசு அதுக்கு ஒரு பயன்பாடு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்கு. அதை பஸ்ல புரிஞ்சுக்க. ரசிகரா இருக்கிறத பத்தி நான் குறை சொல்லல. உனக்கு பிடிச்சிருக்கா நீ செய்ய, நல்ல விஷயம். போட்டி போட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்கடா. போட்டி போட்டுக்கிட்டு உன்னை விட நான் அதிகமா என் தொகுதியை நான் முன்னேற்றிருக்கேன், நான் அப்படியே பாலாரம் தேனாரம் ஓடும், அப்படியே சிங்கப்பூரா மாத்திடுவேன், நொட்டு நீங்க மாறி இருக்கா? என்ன மாறி இருக்கு? 2 மாதம் 75 நாட்கள் ஆயிடுச்சு. இதுவரையில என்ன மாறுதல் கொண்டு வந்துறீங்க? ஏதாவது ஒண்ணு மாறி இருக்கா? ஊழலே ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாரு ஐயா முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஆனா அங்கங்கே ரைடு போகும். லஞ்ச ஒழிப்புத்துறை போய் 80 லட்சம் 90 லட்சம் 1 கோடின்னு பிடிச்சிக்கிட்டு வரும். அப்புறம் அந்த காசு எங்கேருந்து வந்துச்சான்னு கேட்டோம்னா இது பண்றாங்க, அவதூறு பரப்புறாங்க, இதெல்லாம் டிஎம்கே பிடிச்ச காசும் டிஎம்கே கொண்டு வச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன அரசியல்பா? என்ன அரசியல்? அரசியலுங்கிறது சேவடா. நடிக்காதீங்கடா. திரையில நடிச்சா சரி, ஒரு கேமரா கிடைச்சிட்டா போதும், கொண்டாண்டியே இது பண்ணிடுறது. ஒவ்வொரு விஷயத்தையும் எதையும் பாக்குறது கிடையாது. பஸ்ல யாரு பேசினாலும் தப்போ சரியோ கேளுங்க. அந்த மனநிலைக்கு வாங்க. பஸ்ல அவன் என்ன சொல்ல வரான், கருத்தை என்ன சொல்றான் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அதன் பிறகு அவனுக்கு மேல அவதூற வைங்க,
கண்ணா புண்ணான்னு பேசுங்க, திட்டுங்க, எது வேணா செய்யுங்க. ஃபர்ஸ்ட் கேளுங்க. இந்த படத்துல மாயி படத்துல அப்படிதான் வடிவேலு பவைசர்லா வீட்டுக்குள்ள போய் பூந்துட்டு உள்ள போயிட்டு வெளியில வரணும், அதான் அவங்களுடைய பிளானு. இவர் உள்ள இருந்து குதிச்சு வெளில வருவார். அவ்வளவுதான். காலையில பார்த்தா வரிசலா நிக்கிற பெண்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயோ ராக்கம்மா வீட்டுல ஒருத்தன் பூந்துட்டானாண்டி, ஐயோ ராக்கம்மா எவ்வளவு வச்சிருக்கானாண்டி. அந்த மாதிரி கதை பேசுறீங்கடா, அவதூறுடா. இதுக்கு பேர் தான்டா அவதூறு. நியாயமா பேசுங்க. பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு? மாட்டை பத்தி பேசியிருக்காரு, மலையை பத்தி பேசியிருக்காரு, மண்ணை பத்தி பேசியிருக்காரு, நீரை பத்தி பேசியிருக்காரு, மக்கள் வாழ்வாதாரம் என்னன்னு பேசியிருக்காரு, இன்னைக்கு என்ன மனநிலையில இருக்கான் மக்களுடைய சூழல் என்ன இருக்கு, சூழியல் பத்தி பேசியிருக்காரு, இயற்கையை பத்தி பேசியிருக்காரு, கடலை பத்தி பேசியிருக்காரு, கடல் வாழ் உயிரினங்களை பத்தி பேசியிருக்காரு. அவ்வளவு விஷயங்களை பேசி வச்சிருக்கான் ஒரு மனுஷன். அவனை அதை விட்டுட்டு அவன் போட்டிருக்க ஜட்டி என்ன? காலையில டாய்லெட் போனாரா இல்லையா சீமான், போயிட்டு தண்ணி ஊத்தாம வந்துட்டார் சீமான். இது ஒரு பேச்சாடா? இது பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. உன்னை நோக்கி பல பிரச்சனை இருக்கு. அதை பத்தி பேசுங்க. தேவையில்லாம வெட்டிக்காத பேசுறேன்னு சொல்லிட்டு எதுவும் கண்டென்ட் கிடைக்கலன்னா சீமான பிடிச்சி தூக்கி வச்சுக்கிறது. ஏன்னா ஒருத்த பத்தி அவதூறு பேசினா எவனும் கேட்க மாட்டான். அதனால தப்பு தம்பிகளா, அரசியல் பேசுங்க, அரசியல் பழகுங்க. இன்னைக்கு பள்ளியில நடக்கிற விஷயங்கள்லாம் என்னன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நீனும் தான் பாதிக்கப்பட போற, நானும் தான் பாதிக்கப்பட போறேன். இல்ல நான் மட்டும் பெரிய இவரு, நாங்களாம் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்கப்பா, எங்களுக்குலாம் எந்த பாதிப்பும் வராதுன்னு கிடையாது. பாதிப்புன்னு வந்தா உனக்கும் எனக்கும் சேர்த்து தான் வரும். அதை பஸ்ல புரிஞ்சுக்கோ. நீனும் தான் பாதிக்கப்படுவேன், நானும் தான் பாதிக்கப்படுவேன். இந்த புரிதல் இல்லாதவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம், உண்மையாலும் தான். அதனால அவதூறு பரப்புறதை விட்டுட்டு இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கிங்க. அப்படிங்கிற மனநிலை எப்பயும் நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு. அவங்க இல்லையே, இவங்க இருந்தா நல்லா இருக்குமே, இவங்க இருந்தா நல்லா இருக்குமே, 1000 பேரை உருவாக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு சீமான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான்லாம் இன்னைக்கு இந்த முன்னால உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் சீமான் தான். எனக்கெல்லாம் ABCD 24 26 கன்ஃபியூஸ்ல இருக்கேன் இன்னைய வரலையும். ஆனா நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது காரணம் சீமான். அப்படி ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு தேவை. அவன் 1000 சொல்லிட்டான், எல்லாத்தையும் சொல்லிட்டான். அந்த ஆள் எல்லாத்தையும் சொல்லிட்டான். சீமான் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அந்த மனுஷன் ஒன்னும் இல்லைன்னு ஒண்ணுமே கிடையாது. அனைத்தும் நீ வாழ்வியலுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் சொல்லிவிட்டார். அந்த ஆள் என்ன பண்ண போற? ஒன்னும் பண்ண முடியாது. செத்தாலும் வாழ்வான் அந்த மனுஷன், செத்தாலும் வாழ்வான். ஒரு மனுஷன் இறந்த பிறகுதான் தெரியும் என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படி. இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் என்ன பண்ணியிருக்கான், என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது தெரியும். அது அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஆள் இல்லைங்கும் போது நீ தேடும் போது தெரியும் அதனுடைய வலி என்னன்னு. இப்ப தெரியாது உனக்கு. ஸோ எனிவே பேசுங்க, நிறைய பேசுங்க, அவதூறா பேசுங்க. ஆனா சில கூமுட்டைகள் என்ன பண்ணுதுன்னா, இது ஏன்னா ரீல்ஸ் பாக்குற கூமுட்டுகள் உண்மைன்னு நம்புது. அதாங்க பிரச்சனை. அதுக்கு எந்த புரிதலும் கிடையாது. ஓகே, பேசுங்க, தெளிவா பேசுங்க, நிறைய அவதூறு பேசுங்க. அதுக்காகலாம் இங்க யாரும் பயந்துகிட்டோ ஓடி ஒளிஞ்சோ இருக்க போறதில்லை. ஓகே, நன்றி, வணக்கம்.